இனிவரும் பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சிறுமியை ஆசை காட்டி கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு சிவகங்கை மகிழா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. திருப்பாச்சேத்தியை அடுத்துள்ள கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் என்பவர்தான் இந்த செயலை செய்துள்ளார். ஏற்கனவே திருமணமான நிலையில் 17 வயது சிறுமியை ஆசை காட்டி வெங்கடேஸ்வரன் கடத்தி சென்றுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தண்டல கிருஷ்ணாபுரம் வஞ்சூர் வருவாய் கிராமங்களுக்கான சிறப்பு மனுநீதி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் பார்த்திபன் கலந்து கொண்டார். விழாவில் பல்வேறு துறைகள் சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இலவச கண் பரிசோதனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, குடும்ப அட்டைகள், தென்னங்கன்றுகள், 3 சக்கர வண்டி, தையல் இயந்திரம் என மொத்தம் ரூபாய் 5,04,650 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் கலந்து கொண்டார். அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் வெங்கடேச பண்ணையாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் முக்கியமான 17 இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வெங்கடேச பண்ணையாரின் நினைவிடம் ஆறுமுகநேரி அடுத்த அம்மன்புரத்தில் உள்ளது. இங்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்த வருகின்றனர். அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் வரும் 27ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் அருகே ஆற்றில் குளிக்க சென்ற மாணவன் மாயமான நிலையில் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வடகண்டம் ஊராட்சிக்குட்பட்ட மணக்கால் பகுதி ஜீவா தெருவைச் சேர்ந்தவர் சேகர். இவரது மகன் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் தனது வீட்டிற்கு அருகே உள்ள வெட்டாற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்றபோது ஆற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அதைக் கண்டு நண்பர்கள் கூச்சலிட அருகில் இருந்தவர்கள் விரைந்து வந்து மாணவன் ஜெயசீலனை தேடினர். பின்னர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீயணைப்புத் துறையினரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு கிராமத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் தொடங்கி வைத்தார். இந்த சாலை பணி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களை கொண்டு செய்யப்படுகிறது. சின்னம்பேட்டில்தான் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் கீழக்கூத்தங்குடியில் சிறப்பு மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை சார்பில் 4 பேருக்கு 40,000 மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா, 179 பேருக்கு மதிப்பிலான மடிக்கணினி, சிட்டா ஆணை, பட்டா மாற்றத்திற்கான உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அங்கு கண்காட்சியை பார்வையிட்டார். இந்திய அளவில் பெரிய துறைமுகங்களுக்கு இடையேயான கால்பந்து போட்டி தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் தொடங்கியது. போட்டிகளை துறைமுக தலைவர் டி.கே. ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இந்த போட்டிகள் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. தொடக்க விழாவிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டி.கே. ராமச்சந்திரன், கடந்த ஆண்டு 34 மில்லியன் டன் சரக்கு கையாளப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 40 மில்லியன் டன் அளவுக்கு சரக்குகளை கையாள திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். துறைமுகங்கள் நம்முடைய நாட்டிலிருந்து மற்ற பெரிய துறைமுகங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் இந்த டூர்னமெண்ட்டில் பங்கேற்க போகிறாங்க. இன்னும் ஒரு 5 நாட்கள் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த டூர்னமெண்ட் நடக்க போகிறது. இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு துறைமுகத்தில் நடக்கிறது. அது மாதிரி இந்த வருடம் நம்முடைய துறைமுகத்தில் நடக்க போகுது. கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்ட விவசாயத்திற்கு முதுகெலும்பாக உள்ள பேச்சிப்பாறை அணையை கட்டிய திருவிதாங்கூர் மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள் பிறந்தநாள் மற்றும் அரைப்பொறியாளர் அலெக்சாண்டர் மிஞ்சன் நினைவு தினத்தை முன்னிட்டு விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 13,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசனம் அளிக்கும் இந்த அணையை உருவாக்கிய மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள்
அணை கட்டுமான பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பொறியாளர் அலெக்சாண்டர் மிஞ்சனுக்கு பேச்சுப்பாறை அணையின் அருகாமையிலேயே கல்லறை அமைத்து வரும் தலைமுறையினர் மத்தியிலும் பொறியாளரின் புகழ் பரவ செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை நகரம் மற்றும் ஏந்தல், நல்லவன்பாளையம், மாத்தூர், உடையானந்தல், கீழ்நாச்சிப்பட்டு, அரசம்பட்டு, நொச்சிமலை, வாணியந்தாங்கல், வேங்கிக்கால், அடி அண்ணாமலை, பெரும்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் நேற்று மாலை 4 மணி முதல் தொடர்ந்து 3 மணி நேரமாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் தாமரை நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் வீட்டிற்குள் புகுந்தது. சாலைகளிலும் தெருக்களிலும் கால்வாய்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்புவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் இருந்து தனியார் காப்பக மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் சுற்றுலாவிற்காக விமானம் மூலம் சேலம் அழைத்து வரப்பட்டனர். சேலம் விமான நிலையத்தில் மாணவர்களுக்கு பலூன் கொடுத்தும் கரடி பொம்மையை வைத்தும் சீன பெண்கள் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த இன்ப சுற்றுலாவை ட்ரூஜெட் விமான நிறுவனமும் தமிழ்நாடு டூரிஸ்ட் டிராவல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சங்கமும் இணைந்து நடத்தினர். இச்சார்பாக மாணவர்களை இலவசமாக சேலத்திற்கு விமானம் மூலம் அழைத்து வந்து அவர்களுக்கு ஏற்காட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து மீண்டும் விமானம் மூலம் திருப்பி அழைத்து செல்லப்பட உள்ளனர். நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு என புதிய நீதி கட்சி தெரிவித்திருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் கட்சியின் தலைவர் AC சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிருஷ்ணகிரி அடுத்த தாண்டவ பள்ளத்தில் கிரானைட் குட்டையில் மூழ்கி 2 சிறுமிகள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி காலாண்டு விடுமுறை என்பதால் முருகேசன் என்பவரின் மகளும் கிருஷ்ணன் என்பவரின் மகளுமான 9ஆம் வகுப்பு மாணவிகள்தான் உயிரிழந்தவர்களாவர். இதே பகுதியில் உள்ள மற்றொரு குட்டையில் 2 நாட்களுக்கு முன் 2 சிறுவர்கள் நீரில் முழுகி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை தாமிரபரணி ஆற்று மேம்பாலத்தில் ரயில் மோதி 2 ரயில்வே பணியாளர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடித்துறை தாமிரபரணி ஆற்று ரயில்வே மேம்பாலத்தில் அன்றாட பராமரிப்பு பணிகள் மற்றும் அளவீடு பணிகளை மூத்த பொறியாளர் ரியாஸ் தலைமையில் ஊழியர்கள் மேற்கொண்டிருந்தனர். அப்போது மும்பை கன்னியாகுமரி ரயில் வந்தது. மேம்பாலத்தில் தண்டவாளத்தை விட்டு விலக போதிய இடம் இல்லாததால் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெயசந்த் மீனா, கொல்லத்தைச் சேர்ந்த மதுசூதன் என்ற 2 தொழிலாளர்கள் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தனர். இந்த விபத்தால் அந்த வழித்தடத்தில் 1 மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதி நகரில் 821 கிலோ மாவா மற்றும் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை நடத்திய வாகன சோதனையில் இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டன. இது தொடர்பாக கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் கைது செய்யப்பட்டார். குட்கா கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட 2 சக்கர வாகனம் 62,450 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் கல்வியை பாதுகாத்திட என்ற பெயரில் மக்கள் சந்திப்பு வேன் பிரச்சாரம் நடைபெற்றது. அரசு பள்ளிகளை மூடாதே, தமிழ்வழி பள்ளிகளை, அரசு பள்ளிகளை அழிக்காதே, தேசிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெறு என்பதை வலியுறுத்தி இந்த பிரச்சாரம் நடைபெற்றது. வரும் 28ஆம் தேதி வரை இந்த பிரச்சாரம் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த கஞ்சா நகரம் கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் கண்மணி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வட்டாட்சியர் சித்ரா உள்ளிட்ட வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள காந்தலூரில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிவராசு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் 443 பயனாளிகளுக்கு 44,96,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். முன்னதாக போலி பட்டா வழங்கிய தொடர்பாக
முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மீது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியப்பன் புகார் கூறிய போதும் பட்டா வழங்கக் கோரி 15 ஆண்டுகளாக அலைவதாக கூறி ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை ஊழியர் தாயுமானவன் மனுவை ஆட்சியர் முன்னிலையிலேயே கிழித்து எறிந்ததாலும் முகாமில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.